முடி உதிர்வை நிறுத்தி முடியை நல்ல வலுவாகவும் அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர செய்து முடியை நல்ல மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாற்றக்கூடிய ஒரு இயற்கையான ஹேர் மாஸ்க் வீட்டிலே எளிதாக எப்படி தயாரிக்கலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் ஆண்கள் பெண்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். நான் நாளைக்கு காலையில் ஹேர் மாஸ்க் போட போகிறேன். அதனால் நைட்டு இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுலில் 50 கிராம் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் வெந்தயம், 5லேருந்து 8 மிளகு போல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணீரை கீழே விட்டுருங்க. இப்போ இதில் காலையில் ரெடி பண்ண சாதம் வடித்த கஞ்சி தண்ணீர் எடுத்திருக்கேன். உப்பு போடாத தண்ணீர் இது. நீங்கள் உப்பு போட்டு சாதம் வடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் அரிசி கழுவின தண்ணீரை தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ காலையில் ஆயிடுச்சு, 10 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த சாதம் வடித்த கஞ்சி தண்ணீரை நம்ம இதில் பயன்படுத்தும் போது நேரம் ஆக ஆக நல்லா புளிக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா இயற்கையான பாக்டீரியா உருவாகும். இந்த பாக்டீரியா தான் முடியோடைய வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை நீக்கும். முடி வளர்ச்சியை நல்லா 2 மடங்கு அதிகரிக்க செய்யும். முடி உதிர்வையும் உடனே நிறுத்தும். தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு பொடுகுகளையும் நீக்கும். இப்போ இதை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட திரியா இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். ஸ்கால்பில் மட்டும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. எந்த ஒரு ஹேர் மாஸ்க்குமே 15 நிமிஷம் தலையில் வச்சா போதுமானதாக இருக்கும். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் தலைக்கு குளிக்கலாம். தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் ஷாம்பு சிகக்காய் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் எண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஷாம்பு சிகக்காய் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். மைல்டாக தான் எண்ணெய் வச்சுருக்கீங்கன்னா எதுவுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த ஹேர் பேக்கே போதுமானதாக இருக்கும். நல்லா தேய்ச்சிட்டு தண்ணீர் நல்லா விட்டு அலசிட்டு வந்தீங்கன்னா முடி நல்ல பட்டு போல ஷைனிங்காக இருக்கும். வாரத்தில் ஒரு முறை இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முடியினுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். முடி உதிர்வையும் நிறுத்தும். ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க பொருட்கள் பாசிப்பயிறு முடி வேர் பகுதியை பலப்படுத்தும். முடி உதிர்வை குறைத்து முடிக்கு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வெந்தயம் முடி உதிர்வை கட்டுப்படுத்தும். தலையில் இருக்கக்கூடிய பொடுகு அரிப்பு வறட்சி இதை எல்லாத்தையுமே நீக்கும். மிளகு தலை சருமத்தில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். புதுமுடி வளர்ச்சியையும் தூண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் பயன்படுத்தும் போது சளி அந்த மாதிரி பிடிக்காம இருக்கும். கடைசியா நம்ம இதுல சேர்க்கக்கூடிய அரிசி கழுவிய தண்ணீரா இருக்கட்டும் இல்லைன்னா சாதம் அடித்த கஞ்சி தண்ணீரா இருக்கட்டும் முடிக்கு ஒரு இயற்கையான பளபளப்பு தரும். முடி நல்ல மென்மையாகவும் வலுவாகவும் முடியினுடைய வளர்ச்சியை 2 மடங்கு தூண்டுறதுக்கும் உதவியா இருக்கும். இந்த ஹேர் பேக்லாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு என்னுடைய கைப்பக்குவத்துல ரெடி பண்ண ஒரு 25க்கு மேற்பட்ட மூலிகை பொருட்கள்லாம் சேர்த்த ஹேர் பேக். இதை கூட நீங்க வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட 10 விதமான கம்ப்ளீட்டா 100% ஹெர்பல் ப்ராடக்ட் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்லயோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர்லயோ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.